என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, இன்னும் கொஞ்சம் நாளில் கத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய வண்டி ஓட்டுறவங்க, டூ வீலர்ஸ் அந்த மாதிரி ஓட்டுறவங்க வந்து இந்த மாதத்தில் வந்து இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறம் கூலண்ட்டு, அதுக்கப்புறம் பிரேக் ஆயிலு, ஸ்டேரிங் ஆயில் எல்லாமே செக் பண்ணிங்க. ஏன்னா இன்ஜினோட வெப்பம் வந்து அதிகமாகும் வெயில் மாதன்றதுனால. அதனால் செக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. ஆயில் ட்ரை ஆனால் கூட உங்களுக்கு உடனே டாப் அப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா தான் இன்ஜின் அதிகமாக சீஸ் ஆகுது. முக்கியமாக டூ வீலர்ஸ் வந்து நிறைய செக் பண்ணிங்க. டூ வீலர்ஸ் வந்து இந்த மாதம் இப்போ தானே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் குறையாக விட்டுருவீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க வண்டியை. ஏன்னா இந்த மாதம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா எல்லா வருஷமும் வெயில் மாதத்தில் வந்து நிறைய டூ வீலர் வந்து சீஸ் ஆகி புகை தள்ளின்னு போயிருந்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கைக்காக இந்த வீடியோ பதிவு போடுறேன் நான். எல்லோரும் இன்ஜின் ஆயிலு, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, அது இதுன்னு இன்னும் என்னென்னலாம் டூ வீலர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பெரிய வண்டிக்கு அந்த எல்லாத்தையுமே செக் பண்ணிங்க. டூ வீலருங்களுக்கு 500 வச்சா அதுக்கான ப்ராப்ளமே முடிஞ்சிடும். அதனால் அதை கவனிக்காமல் எதுவும் விட்டுறாதீங்க. பெரிய வண்டிக்கு மினிமம்னா ஒரு 5000 வச்சா இன்ஜின் ஆயில் அது எல்லாமே மாற்றிடலாம். கவனிக்காமல் விட்டுறாதீங்க, பார்த்துங்க. உங்கள் வண்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். வெயில் மாதம் ஆரம்பிச்சிச்சு, அதனால் வண்டியை கவனமாக பார்த்துங்க. எந்த பெரிய செலவு வைக்காத அளவுக்கு முன்னெச்சரிக்கைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. அதேமாதிரி இன்ஜின் ஆயில் நிறைய பேருக்கு வந்து செக் பண்ண தெரியல. அது எப்படின்னு சொல்கிறதுனா, காலையில் நீங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி கரெக்டான லெவலில் நிற்குதுன்னா, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேஜோட கம்பி இருக்குல்ல, அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குன்றது கரெக்டாக உங்களுக்கு காட்டும். நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதனா ஒரு நார்மலான இடத்துல போய்ட்டு இன்ஜினை செக் பண்ணிங்கன்னா லெவல் வந்து கரெக்டாக காட்டாது. ஏன்னா அது இன்ஜினில் எல்லா இடத்துலையுமே கிறிஸ்டல் எல்லாம் இருக்கிற உள்ள இன்ஜின் பேர் பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் உள்ளேயும் இன்ஜின் ஆயில் போயிட்டு வரும். அப்போ எல்லா இடத்துலையும் போய் இன்ஜின் ஆயில் இருக்கும். அதில் நீங்கள் லெவல் வச்சிங்கன்னா இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி தான் காட்டும், கரெக்டான லெவல் காட்டாது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கேஜி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக லெவல் காட்டும். அதை மட்டும் பார்த்துங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.